திருச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 31,580 மாணவர்கள் 131 தேர்வு மையங்களில் எழுதுகிறார்கள். தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் திருச்சி வருவாய் மாவட்ட அளவில் 106 அரசு பள்ளிகள், 71 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 81 தனியார் மெட்ரிக் பள்ளிகள் ஆக மொத்தம் 258 பள்ளிகளில் இருந்து 131 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 14,716 மாணவர்கள், 16,884 மாணவிகள் என மொத்தம் 31,580 பேர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகையினை பெற்று 324 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். மேலும் தனி தேர்வர்களாக 342 ஆண்கள், 207 பெண்கள் என மொத்தம் 549 பேர்கள் 14 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு எழுதும் மையங்களை ஆய்வு செய்வதற்காக திருச்சி மாவட்டத்தில் மற்றும் 230 பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொது தேர்வு நடைபெறும் நாட்களில் தடையின்றி மின்சாரம் வழங்கிட மின்சாரத்துறைக்கும், தேர்வு பணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிட காவல்துறைக்கும், தேர்வு மையங்களின் போதுமான அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் மாணவர்கள், தேர்வர்கள், பொதுமக்கள் தங்கள் புகார்கள், கருத்துக்கள், சந்தேகங்களை தெரிவித்து பயன்பெற வசதியாக முழு நேர தேர்வு கட்டுப்பாட்டு அறை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்பட உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தேர்வு மைய வளாகத்துக்குள் செல்போன் எடுத்து வருவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கும் தேர்வறையில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் தேர்வர்கள், ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் விடைத்தாள்களில் தேர்வு எண், பெயர், சிறப்பு குறியீடுகள் ஆகியவற்றை குறிப்பிடக்கூடாது. மாணவரின் புகைப்படம், பதிவெண், பாடம் உள்ளிட்ட விவரங்கள் கொண்ட முகப்புத்தாள் முதன்மை விடைத்தாளுடன் இணைத்து வழங்கப்படும். அதை சரிபார்த்து மாணவர்கள் கையொப்பமிட்டால் போதும். அறை கண்காணிப்பாளரே விடைத்தாள்களை பிரித்து வைக்க வேண்டும். தேர்வு நேரங்களில் தேர்வர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் குற்றங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் வழங்கப்படும். ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாகவோ ஊக்கப்படுத்தவோ பள்ளி நிர்வாகம் முயன்றால் பள்ளி அங்கீகாரத்தினை ரத்து செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் பொது தேர்வு குறித்த சந்தேகங்கள், புகார்களை தெரிவிக்க பள்ளிக்கல்வித்துறையின் 14417 என்ற இலவச உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் மேலப்புதூர் புனித பிலோமினால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தேர்வு மையத்தை பார்வையிட்டார்.